Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 8 Exercise 8.4 Sixth question in the video. Let W of xyz is equal to 1 by root of x square plus y square plus z square, where xyz is not equal to 0. Show that dou square w by dou x square plus dou square w by dou y square plus dou square w by dou z square is equal to 0. ஸோ மூணுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சதை ஆட் பண்ணும்போது எனக்கு 0 வருதான்னு நான் செக் பண்ணணும். அவ்வளோதான் சம் இல்லையா? சொல்யூஷனை ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். W of x y z is equal to 1 by root of x square plus y square plus z square. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படின்னா இது நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா x square plus y square plus z square பவர்ல minus 1 by 2. ஸ்கொயர் ரூட்னா 1 by 2. டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு போறேன். ஸோ பவர்ல மைனஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் 1 by 1 சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டோ w by டோ x. இன் டர்ம்ஸ் ஆஃப் x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டா x பார் n மைனஸ் 1 by 2 இன்டூ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் minus 1 by 2 minus 1 n minus 1 into x square differentiate பண்ணா 2 times of x. இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் இருக்கும். இன்சைடு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 2 1s are 2 minus 2 minus 1 minus 3 by 2. இது வந்து டோ w by டோ எக்ஸ். நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும்? டோ ஸ்கொயர் w by டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டாம இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸை காமனாக நான் எடுத்துக்கிறேன். இதில் 2 டேர்ம் இருக்குது யூவி. ஸோ யூவி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஃபஸ்ட்டு யூ வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்குது minus 3 by 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் minus 3 by 2 minus 1 n minus 1. Again x square differentiate பண்ணா 2x plus v u dash. u dash differentiate பண்ணா 1 minus வெளியே இருக்கு சரிங்களா into v அப்படியே எழுதணும். x square plus y square plus z square பவர்ல minus 3 by 2. இப்போ இதை சால்வ் பண்ணா 2 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் வெளியே தான் இருக்கு. x இங்கே ஒரு x 2 x இருக்கு. So minus 3 times of x square into x square plus y square plus z square. 2 1s are 2 minus 2 minus 3 minus 5 by 2 less 1 into anything same. Up x square plus y square plus z square power la minus 3 by 2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. நான் வெளியே எடுக்கலாம். ஆனால் பவர் ஒன்றா இல்லை. அப்போ நான் இது கூட என்ன பண்ணுறேன்னா minus 1 plus 1 ஆட் பண்ணுறேன். சைடில் எழுதியிருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன். minus 3 by 2 minus 1 plus 1. ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டத்தை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு வைங்க. minus 3 by 2 minus 1 plus 1. இதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இந்த பவரா இப்போ minus 5 by 2 வரும். சேம் பவராக இருந்தால் வெளியே எடுக்கலாமா? அதுதான் செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். Minus of minus 3x square into x square plus y square plus z square power la minus 5 by 2 plus x square plus y square plus z square minus 3 by 2 minus 1 minus 5 by 2 னு எடுத்துக்கிறேன். plus 1 மட்டும் இருக்கு. இப்போ இது ரெண்டும் காமன். இதை நான் வெளியே எடுத்து எழுத போகிறேன் சரிங்களா? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸோட வெளியே எடுத்து எழுத போகிறேன். மைனஸ் x square plus y square plus z square பவர்ல minus 5 by 2. இப்போ இன்சைட் நமக்கு minus 3x square. இந்த டேர்ம்ல minus 5 by 2 வெளியே போயிடுச்சு. அப்புறம் plus 1 இருக்கா? பவர்ல 1 இருக்கு. அப்போ இந்த ஒரு டேர்ம் நான் எடுத்துக்கணும்ல. இப்போ plus x square இங்க plus இருக்கு. plus x square plus y square plus z square. இது மட்டும் கவனமா பாருங்க. மைனஸ் 5 by 2 வெளியே போயிடுச்சுன்னா பவரில் 1 இருக்கு. அப்போ ஒரு வாட்டி அதை எழுதிக்கணும். அடுத்த லைனில் மைனஸ் x square plus y square plus z square power la minus 5 by 2 into
minus 3x square plus x வந்து minus 2x square plus y square plus z square. இதுதான் first நம்ம கண்டுபிடிச்சது. dou square w by dou x square. இதே மாதிரி ரெண்டு டேர்மையும் கண்டுபிடிக்கணும். y and z. சரிங்களா? இதுல ஒரு சின்ன hint மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப செஞ்சதே தான் திருப்பி செய்ய போறோம். இங்க 2xக்கு பதிலா 2y ன்னு மாறும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ dou w by dou y. சரியா? இப்போ in terms of y இது x bar n minus 1 by 2 x square plus y square plus z square minus 1 by 2 minus 1. இப்போ y square differentiate பண்ணோம். அப்போ 2y ன்னு வரும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா 2x. இப்போ y வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. minus y into x square plus y square plus z square. 2 ones are 2 minus 2 minus 1 minus 3 by 2. அடுத்தது அதேதான். dou square w by dou y square. இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட். இதுலயும் y இருக்கு, இதுலயும் y இருக்கு. So uv minus a common uv dash. So u அப்படியே இருக்கட்டும். v dash minus 3 by 2. இது அப்படியே எழுதணும். x square plus y square plus z square minus 3 by 2 minus 1. Again y square differentiate பண்ணா 2y plus. இப்போ u dash v. u dash பண்ணும்போது 1 தான் இருக்கும். v அப்படியே எழுதிக்கலாம். x square plus y square plus z square minus 3 by 2. இப்போ லாஸ்ட் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் வந்து 2 கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் வெளியே இருக்கு. நான் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். அப்போ மைனஸ் உள்ள இருக்கு, 3 இருக்கு. இது மைனஸ் மட்டும் தான். சரிங்களா? 3y into y square into x square plus y square plus z square பவர்ல minus 5 by 2 plus இந்த டேர்ம் எழுதலாம். நான் கீழே எழுதுறேன். x square plus y square plus z square பவர்ல minus 3 by 2 minus 1 plus 1 எடுத்துக்கணும். ஏன்னா minus 1 சேரும்போது minus 5 by 2 ஒரு காமனா வெளியே எடுக்கலாம். அப்புறம் plus 1 மட்டும் நமக்கு கிடைக்கும். அதே தான் ப்ரொசீஜர். எதுவுமே சேஞ்ச் இல்லை. மைனஸ் ஆஃப் இதை சேஞ்ச் பண்ணிட்டு எழுதுங்க. minus 3y square into என்ன ஒரு லைன் எக்ஸ்ட்ரா நீங்க எழுதுவீங்க. பட் கன்ஃபியூஸ் ஆகாது. நமக்கு வந்து சம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும் நமக்கு தெரியும். சரிங்களா? minus 5 by 2 plus 1 இருக்கு. இப்போ இந்த minus 5 by 2 minus 5 by 2 மட்டும் வெளியே எடுத்து எழுதலாம். minus of x square plus y square plus z square minus 5 by 2 into minus 3y square plus இந்த டேர்ம் அப்படியே எழுதணும். x square plus y square plus z square. இந்த டேர்ம் அப்படியே எழுதலாமா? minus x square plus y square plus z square பவர்ல minus 5 by 2. இப்போ x ஸ்கொயருக்கு சேஞ்ச் ஆகாது, ஆனா y ஸ்கொயருக்கு சேஞ்ச் ஆகும். minus 3 plus 1 அப்போ minus 2y square plus z square. இந்த மாதிரி ஒரு டேர்ம்ல x னா x, y னா y ன்னு மாறும். இப்போ அடுத்து z ஓடது. dou w by dou z. ஸோ அதே தான் நான் இங்கே எழுதிட்டேன். x bar n. இங்க 2yக்கு பதிலா இப்போ 2z. சரியா? சேம் கொஸ்டின். minus 1 by 2 x square plus y square plus z square minus 3 by 2. நான் டைரக்டா எழுதுவேன். minus 1 by 2 minus 1. 2 times of z. இப்போ லாஸ்ட் z square னா 2z. இது ரெண்டுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா minus z into x square plus y square plus z square பவர்ல வந்து 2 ones are 2 minus 2 minus 1 minus 3 by 2. இப்போ இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட். dou square w by dou z square. இது இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். மைனஸ் வெளியே எடுத்துலாம். uv மெத்தட் சேம். uv dash z அப்படியே இருக்கட்டும். v dash minus 3 by 2 x square plus y square plus z square minus 3 by 2 minus 1. z square வந்து 2 times of z plus u differentiate பண்ண 1, v வந்து அப்படியே எழுதிக்கலாம்.
இப்போ இது ஆல்ரெடி 2 ஸ்டெப் பண்ணிட்டோம்னால இங்க +1 -1 வரும் நமக்கு தெரியும். அதை எழுதிக்கலாம் +1 -1. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறதுல இருந்து நான் இந்த டேர்மை மட்டும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிப்பேன் இல்லையா? மைனஸ் ஆஃப் -3 2 z வரும் z². மனப்பாடமாவே தெரியணும் அடுத்த லைன் என்னன்னு. x² y² z² -5/2 plus x² plus y² plus z² பவர்ல -5/2 plus 1. சரியா? இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் வெளியே எடுத்து எழுதிடுவேன். இதை ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துட்டு -3z² ஓட இதை ஒரு வாட்டி இருக்கதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்னா மைனஸ் வெளியே இருக்கு, அது கூட நான் x² plus y² plus z² பவர்ல -5/2 வெளியே எடுத்துட்டேன். இன்சைட் வந்து -3z² plus x² plus y² plus z² மட்டும் இருக்கும். அப்போ -x² plus y² plus z² பவர்ல -5/2 into x² அப்படியே இருக்கும், y² அப்படியே இருக்கும். இப்போ -2z இல்லையா? -2z² மட்டும் இருக்கு. இது தேர்ட் ஆப்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்ணும். ஆடிங் 1 2 3 இது நம்பர் 3 எடுத்துக்கோங்க. நம்பர் 2 நம்பர் 1 1 2 3 add 1 2 and 3 மூணுத்தையும் ஆட் பண்ண போறேன். இப்போ மூணுமே ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல வர டேர்ம் எல்லாத்துலயுமே வரும். ஸோ நான் அதை காமனா எடுத்துப்பேன். x² plus y² plus z² பவர்ல -5/2 மூணு டேர்முக்குமே வரும். அண்ட் எனக்கு இன்சைட்ல இருக்கிறத மட்டும் தான் நான் இப்போ மாற்றி எழுத போறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருந்தது? -2x² plus y² plus z². அடுத்ததுல +x² -2y² plus z². அடுத்தது +x² plus y² -2z². ஃபர்ஸ்ட் x²க்கு -2, அப்புறம் y²க்கு -2, அப்புறம் z²க்கு -2. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். +x² plus x², 2x² -2x². அதே மாதிரி இது ரெண்டும், அதே மாதிரி இது. இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. அப்போ 0 into anything 0 தானே? பவர்ல -5/2 into 0 which is equal to 0. இதுதான் நம்ம ப்ரூஃப்லயும் கேட்டிருந்தாங்க. ∂² w/∂x² plus ∂² w/∂y² plus ∂² w/∂ez² is equal to 0. hence proved. ஈஸியான சம். ஒரே ஒரு மாடல் தெரிஞ்சா போதும். y-க்கும் z-க்கும் அதே தான் செயல்படும். முக்கியமான சம்மும் கூட. கிளியரா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.